அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் உவமையை சொன்னார். ஆமென் ஆமென். அப்ப சிலர் என்ன பண்றாங்கன்னா தங்களை நீதிமான்கள் நம்பினாங்களாம், அவர்கள் நம்பினார்கள், ஆனா கடவுள் சொல்லவில்லை. கவனம் வச்சுக்க. ஆமென். சில அப்படிதான் நான் சின்னதுல இருந்து நல்லவன் பாஸ்டர் அப்படின்வாங்க. ஆமென் ஆமென். ஆனா பைபிள் சொல்லுது ஒருவனும் நீதிமான் இல்லை. இதுதான் உண்மை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அதனால இப்போ யாரும் நீதிமான் இல்லைன்னு சொல்ல, இங்க வந்திருக்கவங்க எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாம் நீதிமான். ஆமென். கேட்டங்களா? ஆமென் ஆமென். ஆனா நம்ம பிறப்புல இருந்து பார்க்கும்போது என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தால் தான் சொல்லுது. நீ நான் பிறக்கும் போதே பாவத்துல தான் பிறந்தோம். எதுல பிறந்தோம்? பாவத்துல பிறந்தோம். நீ பாவம் செய்ததுனால நீ பாவி அல்ல, நீ பிறக்கும் போதே பாவிதான். ஆமென். இன்னொரு முறை சொல்லிட்டாங்களா? ஆமென். நீ பாவம் செய்ததுனால நீ பாவியானான்னு பைபிள் சொல்ல, நீ பிறக்கும் போதே பாவத்துல பிறந்ததுனால நம்ம பாவத்துல தான் இருந்தோம். அதனால தான் பாருங்க, இங்கிலீஷ்க்கு டியூஷன் அனுப்புவாங்க, மேத்தமெட்டிக்ஸ்க்கு டியூஷன் அனுப்புவாங்க, கன்னடாக்கு டியூஷன் அனுப்புவாங்க, சயின்ஸ்க்கு டியூஷன் அனுப்புவாங்க. பாவம் செய்யறதுக்கு யாரும் டியூஷன் அனுப்புறாங்களா? பாத்தியா? டீச்சரே மிஞ்சிடுவானுங்க நம்ம பசங்க. கொஞ்சம் பேர் புரியலையா? கெட்ட வார்த்தை பேசுறதுல டீச்சரே மிஞ்சிடுவானுங்க. அதெல்லாம் வந்து யாரும் டியூஷன் வச்சு கத்து தர தேவையில்ல. அவன் பிறக்கும் போதே அது என்ன ஆச்சு? பை பர்த் இட் இஸ் தேர். பாவம் அவனுக்குள்ள இருக்குது. அப்ப பிறக்கும் போதே எல்லாமே பாவிங்க. வளர வளர எல்லாம் சின்ன வயசுல சின்ன பாவம், பெரிய வயசுல பெரிய பாவம். அதுல டவுட்டே இல்லை. யாரும் பிறக்கும் போதே உத்தமர்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் முடியாது. ஒரே ஒருத்தர் தான் ஆண் தொடர்பு இல்லாத பிறந்தவர் இயேசு கிறிஸ்து தான். அவருடைய தாயின் வயிற்றில் பரிசுத்தாவின் அவர் தான் பாவம் செய்யாம வாழ முடிந்தது. அவரால் தான் முடியும். ஆமென் ஆமென். மற்றவெல்லாம் வந்து பிறப்பிலே நம்ம என்ன பண்ணோம்? பாவம் செய்து ரைட்டுங்களா? பிறக்கும் போதே பாவத்துல பிறந்தோம். அதுதான் நம்முடைய விஷயம். ஓகே, நீ பாவம் செய்ததுனால நீ பாவி அல்ல, நீ பிறக்கும் போதே பாவி. அதனால தான் பைபிள் சொல்லுது, ரோமர் 3:23 சொல்லும், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். All have sinned, for all have sinned and falls out of the glory of God. All have sinned. எத்தனை பேர் பாவம் செய்தோமா? எல்லாரும் பாவம் செய்த. ஆனா இவருங்க ஒரு கூட்டம் பாருங்க, இது வந்து பரிசேயர்களுக்காகவே கர்த்தர் பேசினார். பரிசேயர், சதுசேயர், அங்க இருக்க ஆசாரியர்கள், அவங்க என்ன பண்ணாங்களா? அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பினார்கள். கர்த்தர் சொல்ல, இவன் நீதிமான்னு கர்த்தர் சொல்ல, இவங்க நம்புறாங்க. கொஞ்சம் பேர் சொல்லுங்களேன், நான் ரொம்ப நல்லவன் பாஸ்டர், என் கை சுத்தமா இருக்குது அப்படின்னு. ஆமென். என் கை சுத்தமா இருக்குது அப்படி சொல்லும் போதே டவுட் தான், சுத்தமா இருக்கும் போது இந்த கை. தொழில் சுத்தமா? அன்றியும் தங்கள் நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். சோ எதுக்கு அவர் சொன்னாருன்னு இங்கிலீஷ் தமிழ்ல கிளியரா இருக்குது. இங்கிலீஷ் பாருங்க அப்படியே ஒரு முறை. And he spoke this parable to certain, and he spoke this parable, this story to certain people who trusted in themselves. So they did not trust in God, they trusted in themselves, that they were righteous, and despised others. இதுல வந்து இன்னும் அநேக சத்தியம் இருக்குது. ஒரே நாள்ல எதுவும் சொல்ல முடியாது. அடுத்த வாரம் கூட போகல நம்மளது, அப்படித்தானங்க? ரைட். ஓகே, அடுத்த வசனம் 10th verse. இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி, ஜீசஸ் இப்போ கதை சொல்றார். என்ன கதை பாருங்க? இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ரெண்டு பேர் ஜெபம் பண்றதுக்காக தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இங்கிலீஷ்ல, two men went up into the temple to pray. The one a Pharisee, and the other a tax collector. And the other the publican or tax collector. Two men went up into the temple to pray. The one a Pharisee and the other a publican or a tax collector. Hallelujah. Jesus சொல்றார் கதை. ரெண்டு பேர் தேவாலயத்துக்கு ஒரே டைம்ல ஜெபம் பண்ண போனாங்க. இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஓகே, நான் மேலோட்டமா கதை முடிச்சுட்டு அது பின்னாடி கொஞ்சம் நம்ம ஆழமா போலாங்க. ஓகே, இப்போ பரிசேயன் ஒருத்தன், ஆயக்காரன். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா டூ எக்ஸ்ட்ரீம்னா கிழக்கு மேற்கு மாதிரி. பரிசேயன் ரொம்ப உயர்ந்த மனுஷன். அந்த சொசைட்டில வந்து அந்த நாள்ல வந்து அந்த ஹையார்கிலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஹையார்கி இஸ் என்னது, they have very good status in the society.
அவங்க சமுதாயத்துல ரொம்ப உயர்ந்த ஜாதி, ரொம்ப பெரிய ஆளு யாருன்னா பரிசேயர்கள். யாருங்க? பரிசேயர். அவங்க ரொம்ப உயர்ந்தவங்க. அங்கே வந்து அந்த சொசைட்டிலே அந்த சமுதாயத்துல தள்ளப்பட்டு வச்சிருக்கிறதுனாக்கா அந்த டாக்ஸ் கலெக்டர்கள் யாருனாக்கா ஆயக்காரர்கள். யாருங்க? ஆயக்காரர்கள். ஆயம்னாக்கா வரி வசூல் பண்றதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த நாட்கள்ல இஸ்ரேல் நாடு நடந்த ஸ்டோரி இது. இஸ்ரேல் நாட்டை வந்து யூத ஜனங்க தான் இருப்பாங்க. யார் ஜனங்க? இஸ்ரேல் நாட்டுல இஸ்ரேல் ஜனங்க பேரு யூதர்கள். ஆனா அவங்க அந்த நாட்கள்ல ரோமருக்கு அடிமைகளா இருந்தார்கள். யாருக்கு? ரோமருக்கு. யாருக்கு அடிமைகளா இருந்தாங்க? ரோமர். இப்போ ரோமருக்கு அடிமைகளா இருக்கும்போது ரோமர் கவர்மெண்ட்டுக்காக டாக்ஸ் வசூல் பண்ணாங்களாம், ஒரு கமிஷன் பேசிஸ்ல. இப்போ எல்லாருக்கிட்டையும் கூரை வரி வாங்கினா, லேண்ட் வரி வாங்கினா அப்படின்னு ரோமர் அனுப்புவாங்க. இஸ்ரேல் ஜனங்கிட்ட எல்லாம் வரி வசூல் பண்ணி போய் யாருக்கு கொடுக்கணும்? ரோம அரசாங்கம். அதுக்கு என்ன நம்ம சொந்த ஜனம் நம்ம காட்டி கொடுக்குறாங்களே, அவங்க கிட்ட போய் வேலை செய்யறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க, இந்த டாக்ஸ் கலெக்டருங்களை, இந்த ஆயக்காரங்களை என்ன பண்ணலாம், விலக்கி வச்சிருந்தாங்க. They were considered as the outcast of Israel. இஸ்ரவேல்ல தள்ளுண்டவர்கள். ஏன் யாருக்கு புரியுதோ இல்லையோ நமக்கு நல்லா புரியும். 1947க்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய தேசத்தை யார் ஆட்சி செய்தது? வெள்ளையர்கள், ஆங்கிலேயர்கள். அப்படிதானங்க? பிரிட்டிஷ்காருக்கு யார் யார் வேலை செய்தாங்களோ அவங்க எல்லாம் நம்ம காட்டி கொடுத்த கருங்காலின்றோம், எட்டையப்பன்றோம். ஆமென், ஆமென், ஆமென். வீரபாண்டிய கட்ட போன காட்டி கொடுத்துட்டான் எட்டையப்பன், அவங்க கூட சேர்ந்துக்கினான். அதனால வந்து பிரிட்டிஷ்கார்கிட்ட யார் யார் வேலை செய்தாங்களோ அவங்க எல்லாம் கொஞ்சம் ஜனங்க ஒதுக்குனாங்க. அதே போலதான் அங்க கூட நடந்துச்சு. ஓகே, அப்போ ரெண்டு கூட்ட ஜனங்க நல்லா குனிங்க. ஒரு ஆயக்காரன், ஒருத்தன் பரிசேயன். சமுதாயத்துல ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கிறான், உயர்ந்த குலத்துல இருக்கிறான். ஆனா ஆயக்காரன் ஜனங்களால தள்ளப்பட்டு என்ன பண்ணுகிறான்? இவங்க ரெண்டு பேரும் ஜெபம் பண்ண போறாங்க. பிரைஸ் காட். எங்க போனாங்க? தேவாலயத்துக்கு தான் போனாங்க. நீங்க தேவாலயத்துக்கு தான் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி, சந்தோஷம். ரெண்டு பேர் போனாங்க. அப்போ 11 பரிசேயன் நின்று, அந்த ஹை காஸ்ட் பரிசேயன் நின்று, தேவனே தேவனே நான் பரிகாரன், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் பின்னாடி நின்னுக்கிறான். இந்த ஆயக்காரனை போலவும் நான் இராதபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று ஜெபம் பண்ணினான். கேட்டங்களா? யார் ஜெபம்? பரிசேயன். என்ன ஜெபம் பண்றான்? இங்கிலீஷ் பாருங்க. The Pharisee stood and prayed thus with himself. The Pharisee stood and prayed thus with himself. God, I thank you that I am not as other men are. That I am not as other men are. Extortioners, okay. Unjust, adulterers, or even as this tax collector or publican. நானு அவன் வரிசையா சொல்றான், ஒரு லிஸ்ட் போறான். நான் அவன மாதிரி இல்ல, இவனு மாதிரி இல்ல. யார் மாதிரி? பரிசேயன் நின்று, தேவனே தேவனே நான் பரிகாரன் இருந்தாங்க. நீங்க ஹேண்ட் பேக் எடுத்துன்னு போறீங்க, அப்படியே பறிச்சுன்னு போயிருது. இல்ல என்னை பாரு, அழகை பாருன்ட்டு இவ்வளவு மாட்டின்னு வருவீங்க, அப்படியே பிச்சுன்னு போயிடறான் பாரு. அவன் தான் பரிகாரர், பறிச்சுன்னு போறது. எக்ஸ்டார்ஷனர், ஓகே. பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால். எனக்கு பின்னாடி ஒருத்தர் ஜெபம் பண்ணுகிறான் பாரு, இந்த ஆயக்காரன், டாக்ஸ் அவன மாதிரி நான் இராதனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பாரு, அவன் நல்லவன், அவன் ஒரு பாவமும் செய்யல. என்ன பாவம் செய்திருக்கான் பாத்தீங்களா? ரைட், பார்க்கலாம் மெதுவா. ரைட்டுங்களா? ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னா சரி. நெக்ஸ்ட் வாஸ் வாரத்தில் இன்னும் ஜெபம் அவன் நிறுத்தல. இன்னும் சொல்றான் பாரு, நான் அப்படி அநியாயம் பண்ணல, விபச்சாரம் பண்ணல, இப்படி எல்லாம் வரிசையா சொல்லிட்டு சொல்றான். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். ரொம்ப நல்லவன். வாரத்தில் எத்தனை முறை உபவாசம் பண்றான்? 2 தரம். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன். எனக்கு வருகிற எல்லா வருமானத்திலும் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இதுதான் அவனுடைய ஜெபம். யாரு? பரிசேயனுடைய ஜெபம். நான் நல்லவன், நான் பாவம் செய்யல, விபச்சாரம் செய்யல, அநியாயம் பண்ணல, திருடுல, அப்படின்லாம் சொல்லிட்டு வாரத்தில் 2 முறை உபவாசம் பண்றேன். நெக்ஸ்ட் சம்பாத்தியத்தெல்லாம் தசம்பாகம் ஒழுங்கா கொடுக்குறேன்னு தனக்குள்ளே ஜெபம் பண்ணான். இட் கண்டினியூஸ் இஸ் பிரேயர் ஈவன் இங்கிலீஷ். இங்கிலீஷ்மா, I fast twice in the week. I fast twice in a week. I'm not fasting once or once in a year. அப்போ வந்து ஒரு காலத்துல வந்து once in a year தான் அது சட்டம். But he says I fast twice in a week. Then I give tithes for all that I possess. I give tithes of all that I possess. So in my income I am paying regular tithes, he says. I fast twice a week, I give tithes of all that I possess.
எனக்கு வர எல்லா வருமானத்திலும் தசம பாகம் கொடுக்குறேன், வாரத்தில் 2 முறை உபவாசம் பண்ணுறேன். அந்த நாட்களில் வருஷத்துக்கு 1 முறை உபவாசம் எடுப்பாங்க அங்கே இஸ்ரேல் சொன்னாங்க. அது கம்பல்சரி. அது தனிப்பட்ட முறையில் எவ்வளோ எடுத்துக்கலாம், தனிப்பட்ட முறையில் எவ்வளோ எடுத்துக்கலாம். அவங்க 21 நாள் எடுப்பாங்க, எப்படியெல்லாம் எடுப்பாங்க, ரைட். அதெல்லாம் அவங்களுக்கு பார்த்தா 3 நாள் எடுப்பாங்க, எப்படியும் சரிங்க. இப்போ அவன் வந்து உபவாசம் பண்ணுறதை கூட சொல்லி காமிச்சானா, சொன்னா ரொம்ப நல்லவன், வெரி குட். இப்போ ஆயக்காரன் யாருங்க? ஆயக்காரன். ஆயக்காரனா ஒதுக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன். இவனை வந்து எல்லாம் பாவின்னு தான் ஜனங்கள்லாம் சொல்றாங்க, அவன் பாவத்துல தான் இருக்கிறான். ஓகே. ஆயக்காரன் தூரத்தில் நின்று, சர்ச்சில் தூரத்துல இருந்தானா, தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க அதான் பஸ் நாங்க வெளியே தூரத்துல இருக்கிறோன்றீங்களா? இல்ல. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு என்ன பண்ணிக்கிறாங்க? மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். ரொம்ப சிம்பிள் ஜெபம். தேவனே பாவியாகிய என்மேல கிருபையாயிரும். அவன் செய்ததெல்லாம் சொல்ல, ஆனா நான் செய்தது பாவம் தான் சொல்லிட்டான். அவன் ஒருத்தன் எல்லாம் சொன்னான், வரிசையா லிஸ்ட் போட்டு கொடுத்தான் கர்த்தர்கிட்ட. இவன் சொல்றான் பாவியாக என்மேல் கிருபையாருன்ட்டு மார்பிலே அடிச்சுக்கிறான். ஆமென். இங்கிலீஷ்ல பாருங்க. And the tax collector, the public and tax collector, standing afar off, would not lift up so much as his eyes to heaven, but beat his breast, but smote or beat is on his breast, saying, God be merciful to me, a sinner. God be merciful to me, a sinner. பாவியாக என் மேல கிருபையாயிரும் அப்படின்னு மார்பில் அடிச்சுக்கினான். இது வந்து கத்தோலிக்க சபையில் கூட எவ்ரி வீக் டே ப்ரேயர் பண்ணுவாங்க. என் பாவமே, என் பெரும் பாவமே குத்திக்குவாங்க. ஆமென். என் பாவமே, என் பெரும் பாவமே அப்படின்னு, நான் ரொம்ப பாவம் பண்ணிட்டேனே அப்படின்னு ஃபாதரு எல்லாமே குத்திக்குவாங்க. நீங்களும் போய் குத்தின்னு வரணும். ரைட். ஓகே, நெக்ஸ்ட் 14th. அவன் அல்ல. இப்ப ஜீசஸ் கதை முடிக்கிறாரு 14ஆம் வசனம். நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டோம் பாருங்க. ஹalleluya. ஆமென். ஆமென். இப்போ 14ஆம் வசனத்துல கதை ஸ்டோரி முடியுது. ஜீசஸ் சொல்லிட்டார். இப்போ எத்தனை பேர் தேவாலயத்துக்கு போனாங்க? 2 பேர் போனாங்க. ஒருத்தன் பேர் என்னங்க? பரிசேயன். இன்னொருத்தன் ஆயக்காரன். இங்கிலீஷ்ல பரிசேயன் பேர் பாரிசி, டாக்ஸ் கலெக்டர். ரைட்டுங்களா? ஆயக்காரன் பேர் டாக்ஸ் கலெக்டர். 2 பேரும் போய் ப்ரே பண்ணாங்க. இப்போ ஒருத்தர் வந்து தன்னுடைய எல்லா இதையும் அளந்தார், நான் இப்படி இருக்கிறேன் நல்லவன் அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தன் நான் பாவின்னு மார்பில் குத்தினா. இப்போ ஜீசஸ் கன்க்ளூஷன் கொடுக்கிறார். இயேசுநாதர் முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு எடுக்கிறார்னாக்கா, அவன் அல்ல. யாரு? பரிசேயன் அல்ல. அவன் அல்ல. முதல் சொன்னனே அவன் அல்ல, இவனே. யாருங்க இவன்? ஆயக்காரன். மற்றவங்க எல்லாம் பாவின்னு சொல்றாங்களே, இவன் தான் மார்பில் அடிச்சு கொண்டு அழுதானே, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பினான் என்று கர்த்தர் சொல்கிறார். வண்டர்ஃபுல் ஸ்டோரி. அவன் அல்ல, இவனே, இந்த பாவியே நீதிமான் ஆக்கப்பட்டவனா. சர்ச்சில் நீதிமான் ஆயிட்டான். தேவாலயத்தில் நீதிமான் ஆக்கப்பட்டவனா எங்க போனானா? தன் வீட்டுக்கு திரும்பினான். பாத்தீங்களா? சபையில எவ்வளவு பெரிய தேவன் அசைவாடுகிற இடத்துல வருதுனால எத்தனை பிரயோஜனம் இருக்குது. அந்த நாட்களே கர்த்தர் சொல்லுகிறான், அவன் நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு திரும்பி போனான். சோ நீங்களும் இந்த இடத்துல இருந்து போகும்போது ஒரு விடுதலையோடு போக போறீங்க. ஆமென். எந்த பிரச்சனையோடு நீங்க வந்திருந்தாலும் கர்த்தர் விடுதலை தருகிறார். ஹalleluya. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்க இருக்கு உண்டாரோ அங்கு விடுதலையும் உண்டு. ஆமென். கர்த்தர் எங்க அசைவாடுறாரோ, ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ, எங்க சத்தியம் பேசப்படுகிறதோ, எங்க வசனம் பேசப்படுகிறதோ அங்கு விடுதலை உண்டு. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அதாங்க தேவனுடைய ஆலயம். அவரு ரொம்ப சிம்பிளா சொன்னார், எங்க 2 பேர் 3 பேர் கூடி இருக்காங்களோ அவங்க மத்தியில நானே இருப்பேன். எத்தனை பேர் தேவையா? 2 பேர். இன்னைக்கு இவ்வளோ பேர் நீங்க வந்துக்கிறீங்களே, உங்க மத்தியில கர்த்தர் கடந்து வந்திருக்கார். அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. இங்க விடுதலையின் வல்லமை உண்டு, வெற்றி உண்டு, வாழ்வு உண்டு, சுகம் உண்டு, வல்லமை உண்டு, பலன் உண்டு, அற்புதம் உண்டு, அதிசயம் உண்டு, நோய்களை சுகமாக்க வல்லமை உண்டு. ஆமென். உன் பிரச்சனை தீர்க்கிற வல்லமை உண்டு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. விட முடியாத கெட்ட பழக்கத்தோடு இருக்கலாம். இந்த பழக்கத்தை நான் வேணால் விட முடியல. நீங்க வந்து நேருங்க, தேவ பிரசன்னத்துல உட்காரும் போது கர்த்தர் அற்புதமா விடுதலை தருவார். அதான் நாங்க சொல்றோம். ஆமென். தேவ பிரசன்னத்துக்கு மிஞ்சிடும் வல்லமை எந்த ஒரு அடிக்ஷனும் இருக்க முடியாது. ஹalleluya. ஆமென்.
சோ அவன் வீடு திரும்புவது அவனல்ல இவனை நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இங்கிலீஷ். I tell you, here Jesus concludes his message or his parable, the story, how it ends. Come on. I tell you, this man went down to his house. So this man represent what? The tax collector, not the Pharisee. This man went down to his house. Justified. How he went down to his house? Justified. He became just. He became righteous. He declared righteous. Bible says he justified rather than the other, the Pharisee. For everyone that exalts everyone who exalts himself shall be abased, and he that humbles himself shall be exalted. Amen. The final conclusion is for everyone that exalts himself shall be abased, and he that humbles himself shall be exalted. தன்னை தான உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இதுதான் இயேசுநாதருடைய கன்க்ளூஷன். ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். கதை புரிஞ்சுச்சுங்களா? ஓகே, இப்போ இயேசுநாதர் இந்த கதையில என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம கிளியரா நம்ம பார்த்தோம்னா, தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். He who exalts himself shall be humbled, he who humbles himself shall be exalted. This is the final conclusion of Jesus Christ. ரைட்டா? தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். இதுதான் அவரு. அப்போ இந்த ஸ்டோரியில யாரோ தன்னை உயர்த்துங்கறான்னு அர்த்தம். எஸ். கரெக்ட்டுங்களா? ஆமென். இதான் கன்க்ளூஷன் கொடுக்கிறார். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தாழ்த்தப்படுவான். அப்போ இவர் சொன்ன கதையில யாரோ ஒருத்தன் தன்னை உயர்த்தி கொள்ளுகிறான், போஸ்ட் பண்றான், தன்னை பற்றி பேசிக்கிறான். ஆமென். ஆமென். இந்த தாழ்மையை பற்றி நீங்க பாத்தீங்கன்னா இயேசுநாதர்கிட்ட தான் நம்ம கத்துக்கணும். தாழ்மைனா அவர்கிட்ட தான். அவரு கல்யாணத்துக்கு போகும்போது, ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது கூட சொல்றாரு, இப்போ என்ன அவர் கல்யாணத்துக்கு கிளம்புனா ஃப்ரண்ட் சேர்ல உட்காராத அப்படின்வார். கல்யாணத்துல எங்க ஃப்ரண்ட்ல உட்காராத, கொஞ்சம் மூலையில் அப்படி உட்காரு. அப்போ உன்னை அழைச்சான் பாரு, அவன் பார்க்க, ஓ நீங்க அங்க இருக்கிறீங்களா, ஏன் அங்க இருக்கீங்க, வாங்க. இல்ல அப்படியே உட்காரான். இல்ல வா நீ எல்லாரும் முன்னாடி இட்டு வந்து முன்ன உட்கார வைக்குமா. அப்படி உட்கார வச்சா உனக்கு எல்லாரும் மத்தியில் என்ன ஆகும், ஒரு கெத்து. அதனால போய் பின்னாடி உக்காரு அப்படின்னு சொல்லுவோம். நீங்க கல்யாணத்துல போய் முன்னாடி உட்காந்தீங்கன்னா, மாமனார் உட்கார இடத்துல என்ன ஆகுது, தாய் மாமா உட்கார இடத்துல நீங்க போய் உட்காந்தீங்கன்னாக்கா, தாய் மாமா யார் நீ போ அப்படின்னு அப்படி சொல்லுவோம். முன்னாடி வந்து பின்னாடி போகணுமா, இல்ல பின்னாடி இருந்து முன்னாடி வரணுமா? பின்னாடி. இதை வந்து இயேசுநாதர் கேட்கிறாரு. அதனால பின்னாடி உட்காரு, அங்கிருந்து உன்னை கூப்பிட்டு முன்னாடி உட்கார வைக்க. ஆமென். ஹalleluya. சர்ச்ல இல்ல, சர்ச்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, கல்யாணத்துல சர்ச்ல எல்லாம் ஈக்குவல். வேணும்தான் நீங்க மேல கூட வந்து உட்காருங்க, நாங்க அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படுறது இல்லை. ரைட்டுங்களா? ஆமென். சரி, நாளில இருந்து சிஸ்டர் உங்களுக்கு மேல சேர் வேணுமா, வந்து உட்காருங்க. நான் என்ன வேணா நான் சொல்றேன். ஓகே. ஆமென். ஆமென். அப்போ ஜீசஸ் தான் இதை கற்றுக் கொடுக்குறாரு. ஏசப்பா தான் எப்படி ஒரு எங்கன்னா அழைக்கப்பட்டிருக்கும் போது பின்னாடி அவங்க முன்னாடி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. நீ முன்னாடி வாங்க வந்துட்டு உட்காந்துட்டாக்கா எம்எல்ஏ கூப்பிட்டுப்பாங்க, அவங்க இல்லை எம்பியை கூப்பிட்டுப்பாங்க. தயவு சொல்லுவாங்க, சார் ப்ளீஸ் அப்படி போயிடுறீங்களா, எம்எல்ஏ வந்துட்டுக்கிறார், நான் நம்பினா வருது. சரி போய் தான் ஆகணும். அதனால எங்க உட்காரணுமா, பின்னாடி உட்காரு. இதெல்லாம் கல்யாணம் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எவ்வளோ விஷயம் பார்த்தியா, எப்படி வாழ்க்கையில் எப்படி வாழறதெல்லாம் இயேசு ரொம்ப கற்றுக் கொடுத்தாரு. லாஸ்ட் ஏன் தாழ்மைக்கு அவர் உருவம்னாக்கா, நீங்க ஒன்று சொல்றேங்க, அவருடைய 12 சீஷருடைய கால்களை அவர் கழுவினார். அதோடைய தாழ்மை எதனா இருக்குங்களா பாருங்க, கால் டச் பண்றது. 12 சீஷருடைய கால்களை கழுவினார். அதுல ஒருத்தன் பீட்டர் சொல்றான், ஆண்டவரே நீ ஏன் காலை கழுவலாமா, வேணாப்பா அப்படின்னு சொல்றான். ஆமென். அப்ப அவர் சொல்ல, இல்ல பீட்டர் நான் கழுவணும், நான் கழுவாக்கட்டி உனக்கு எனக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொன்னான். அப்போ அவன் சொல்றான், வேணாம் ஆண்டவரே பங்கு இல்லைன்னெல்லாம் சொல்லாத, இப்போ கால் கழுவுனா தான் பங்கா, என் ஃபுல்லா கழுவு என்ன பாத் குத்துருன்ட்டு அப்படியே கட்டி போட்டு அங்கே நிற்கிறான். ஷேம் பப்பி ஷேம். அப்போ ஏசு நான் சொல்றேன், இல்லப்பா முழுகினவன் முத்திரம் சுத்தமா இருக்கணும், அப்பப்போ கால் மாத்திரம் கொஞ்சம் கழுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினார். இது இப்படிய
சத்தியத்தெல்லாம் நான் பேசல. ஓகே, இயேசுநாதர் தான் தாழ்மையின் சின்னம். அவர் சொல்றார், நீ என்ன போதகர்னு சொல்றீங்க. ஆமா, நான் போதகர் தான். You are telling me that you are teacher. Yes, I am. Of course, I am a teacher. I am the Lord. Of course, I the Lord and teacher. If I have done the washing of your feet, you have to do to one and another. Amen. என்ன போதகர்னு சொல்றீங்க. ஆமா, நான் போதகர் தான். என்ன ஆண்டவர்னு சொல்றீங்க. ஆமா, ஆண்டவர் தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்க கால்களை கழுவுனா நீங்க மற்றவங்க கால்களை கழுவுங்க. ஆமென். ஒரு சில இடத்துல யாரும் சண்டை போடுறாங்கன்னா கொஞ்சம் தாழ்ந்தே போடுங்க பாரு, ஒன்றும் குறைய மாட்டீங்க. எஸ். ஒரு 4 பேர் பார்க்குறவங்க சொல்கிறாங்க, அவங்க நல்லவங்க, அவங்க தான் இல்லை, அது வாயாடி பாரு, இப்படி கத்தினுக்கு பாரு, நாசமா போ, அவங்க அவ்வளோ திட்டுவாங்க, உங்களும் விட்டுருவாங்க. தாழ்ந்து போயிடுங்க. சரி, நானும் நினைக்குவேன், எனக்கு தெரியாதான்னு. அப்புறம் இப்படின்றது இதெல்லாம் எங்க பாத்தீங்கன்றீங்களா? நான் பார்க்காதே வந்துட்டேன். ரைட்டுங்களா? அல்லேலூயா. நாங்க தாழ்ந்து போகிறது ரொம்ப நல்லது. அப்போ ஜீசஸ் சொல்ற அந்த கதைக்கே என்னன்னா அர்த்தம்னா தாழ்மை இருக்கணும். கமான், என்ன இருக்கணும்? தாழ்மை. ஹம்பிள்னஸ், ஹியூமிலிட்டி. எனக்கு ரொம்ப தாழ்மை அப்படின்ட்டு, தாழ்மை வந்து எப்படி இது நான் எனக்கு ரொம்ப தாழ்மை. கொஞ்சம் பேர் எப்படி கிறிஸ்டியன்கள் இப்படி நினைக்கிறாங்க, பாரு அவர் அவாய் ஸ்லிப்பர் தான் போடுவார், அது ரொம்ப தாழ்மையா. இதுனா இது பாரு, நீ அவாய் ஸ்லிப்பர் போடுற பாஸ்டர், ஒருத்தன் ஸ்லிப்பரே நடக்கிறானாம. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் தாழ்மை வந்து உன் ட்ரெஸ்லாம் காட்ட முடியாது, மனசில் இருக்கணும் தாழ்மை. கொஞ்சம் பேர் எப்படி ட்ரெஸ் நல்லா போட்டாங்க, அவங்க வந்து பாரு தங்களே காட்டிக்கிறாங்க. நோ நோ, அப்படி இல்லை. நீ பஞ்சத்துல பிறந்த பரதேசி மாதிரி இருக்க கூடாது, நல்லா ட்ரெஸ் பண்ணும். நீ ராஜா வீட்டு புள்ள. ஆமென். இயேசு ராஜாவுடைய புள்ள. ஆமென். நல்லா ட்ரெஸ் போடு, நல்லா நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருக்கணும். ஆமென். ஆமென். ட்ரெஸ்லாம் உன்னுடைய தாழ்மையை காட்ட முடியாது. அஃப்கோர்ஸ் அதெல்லாம் இல்லை. ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டார், நீங்க மனுஷருங்க நீங்க முகத்தை பாக்குறீங்க, நான் உள்ளத்தை பாக்குறேன். ஆமென். மனுஷன் மேலோட்டமா பார்க்குவான், கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறார். அதனால தாழ்மைன்றது இதுலலாம் நீ ஏதோ கழட்டுறதுனாலயோ பூட்டுறதுனாலயோ இல்ல ட்ரெஸ் போடுறதுனாலயோ போடாதனாலயோ அப்படியெல்லாம் வராது. தாழ்மை எங்க இருந்துச்சுன்னா தாழ்மை கரெக்ட் தான், எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆமென். ஆமென். எஸ். ஓகே. தன்னை தானே தாழ்த்து உயர்த்தப்படும். இது வந்து ஸ்டோரிங்க. ஓகே, இப்போ கதை அவர் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கதை எதுக்கு சொன்னார்? 2 பேர் தேவாலயத்துக்கு போனாங்க, ஒருத்தன் பேர் பரிசேயன், ஒருத்தன் பேர் ஆயக்காரன். 2 பேர் நின்று ஜெபம் பண்ணாங்க. ஒருத்தன் அப்படியே அலக்கிறான், இன்னொருத்தன் மார்பிளை குத்திக்கினா அவனல்ல இவனே நீதிமானா வந்தான் அப்படின்னு கர்த்தர் சொல்றான். இந்த கதை எதுக்கு சொன்னார்னா 2 விஷயம். ஒன்று வந்து தாழ்மைக்கு, ரைட்டுங்களா? இன்னொன்று 9ஆம் வசனத்துல இருக்குது. கமான். அன்றியும் 9ஆம் வசனம், அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி, என்னங்க தங்களை என்னங்க நீதிமான்கள் என்று மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். ஏன் இந்த ஸ்டோரி சொன்னார்? அங்க பைபிள்ல இங்க டீடைலா இருக்குது, ரைட்டுங்களா? என்னவா சிலர் என்ன பண்ணாங்களா, தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். இங்கிலீஷ். And he spoke this parable to certain who trusted in themselves, yes, that they were righteous. Yes. For what purpose Jesus did tell this story to the people? Bible says some trusted themselves that they were righteous. Actually they are not. Some trusted themselves that they were righteous and despised others. In order to teach them a lesson, that's why Jesus told this story. இயேசுநாதர் இந்த கதை ஏன் சொன்னார்னா அங்க கிளியரா சொல்லப்படுகிறது. ஆமென். ஏன் அப்படின்னாக்கா பைபிள் சொல்லுது, சிலர் தங்களை நீதிமான்கள் நம்பினாங்களாம், மற்றவர்களை அற்பமா எண்ணாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீதிமான்னா யார்? ஏன்னா இது தெரியாம உங்களுக்கு வேற போக முடியாது, ரைட்டுங்களா? நீதிமான்னா யார்? யார் நீதிமான்? நீதி அவன் செய்யறான் பாரு, அவன் தான் நீதிமான் நீங்க சொல்வீங்க. சரிங்க, பைபிள்ல பார்க்கலாமா? நீதிமான் யார்? பழைய ஏற்பாட்டுல. Come on, turn with me to the book of Ezekiel, chapter 18, verse 9. அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே அவன் தான் பிழைப்பான். அவன் பிழைக்க நீதிமான் பிழைப்பான்ல, அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு முறை கேட்டுங்க தமிழ்ல. என் நியாயங்களை கைக்கொண்டு, என் நியாயங்களை கைக்கொள்ளணும். அப்ப கட்டளையே வேற, நியாயங்களே வேற.
ஆமென். ஆமென். கட்டளையே வேற, நியாயங்கள் நியாயங்களை வேற. என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையா இருப்பான், அதிலும் நீ உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் ஹைலைட் தி வேர்ட், அவனே நீதிமான். அவனே நீதிமான். எல்லாம் சொல்லுங்க, அவனே நீதிமான் சொல்லுங்க. அவனே நீதிமான். இன்னொரு முறை சொல்லுங்க, அவனே நீதிமான். பாருங்க, ஹைலைட் பண்ணிக்கிறாங்க, அவனே நீதிமான். இவன் தான் நீதிமான். யாரு? என் கட்டளை 10 கட்டளை ஒழுங்கா நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான். ஓகே, இங்கிலீஷ்ல பாருங்க. If he has walked in my statutes, if he has walked in my statutes and has kept my judgments, see statutes there, that is commandment, 10 commandments, and kept all my judgments. Okay, என் நியாயங்கள், judgments, to deal truly, and that's true, he has to be faithful to the Lord, so he has to deal truly. he is just, he is declared righteous. he shall surely He live, shall surely live, says the Lord God. Amen. He shall surely live. If anyone has walked in my statutes and has kept all my judgments and deal truly, he is just. That is the definition for a just or righteous. ஒரு நீதிமான் யார்? நீதிமானுக்கு அங்கதான் கர்த்தர் வந்து டெஃபினிஷன் சொல்றார். என் 10 கட்டளைப்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான். ஓகே, அப்படியே பிரதர் சிஸ்டர் எல்லாம் இப்படி என்ன பாருங்க, 10 கட்டளை வந்து அவன் கீழ்ப்படிச்சிருக்கணும். அவங்ககிட்ட போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட வரலாம். கேட்டுங்களா? நம்ம ஒரு கட்டளை இருக்குதுங்க, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கடவுள், ஒருத்தர் தான் கடவுள், வேற கடவுள் இல்லை. வானத்திலும் பூமியிலும் மனுஷருக்குள்ளும் வேற கடவுள் உங்களுக்கு இல்லை. ஆண் உருவத்தில் பெண் உருவத்தில் பறக்கிற பறவை மாதிரி, நீந்துகிற மீன் மாதிரி, 4-footed அனிமல், 4 கால் இருக்கிற அனிமல், மிருகம் மாதிரி எந்த விதத்திலும் சிலையை வைக்காதன்னு கர்த்தர் சொல்லிட்டார். ஆம்பளை சிலையை வைக்கக்கூடாது, பொண்ணு சிலையை வைக்கக்கூடாது. நம்ம ஊரில் ஆம்பளை சிலை இருக்குது, அந்தோனியார் ஆம்பளை, செபஸ்தியார் ஆம்பளை. நம்ம கிறிஸ்டியனுக்கே போகலாம், ஏன் அப்படி போகிறது? ரைட்டா? மரியாள், திரேசால் எல்லாம்னா லேடிஸ். இது கூட விட்டாங்களா? இன்ஃபென்ட் ஜீசஸ், குழந்தைய கூட உள்ள. ஆனா கர்த்தர் சொல்ற, ஆண் உருவத்திலும் வைக்காத, பெண் உருவத்திலும் வைக்காத, எந்த ஒரு மிருகம் மாதிரியும் வைக்காத. அப்படிதான் கர்த்தர் சொன்னார். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவரே கடவுள். நெக்ஸ்ட் சொல்றாரு அந்த கட்டளை, அந்த கடவுளை என்ன பண்ணமா, love the Lord thy God with all your heart, with all your soul, with all your might, with all your mind. உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும், முழு ஆவி ஆத்மாவோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதுதான் ஃபர்ஸ்ட் கட்டளை. உன் தேவனாகிய கர்த்தரை நாம முழு இருதயத்தோடு. யாருன்னா முழு இருதயத்தை கர்த்தர் கொடுத்துக்கிறோமா சொல்லுங்க? பாய் ஃப்ரெண்டுக்கும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் கொடுத்துட்டாங்க. சினிமா நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும், இன்னும் கொஞ்சம் பேர் இந்த அரசியல்வாதிக்கு, அந்த அரசியல்வாதிக்கு, கொஞ்சம் பேர் விராட் கோலிக்கு, சச்சின் டெண்டுல்கருக்கு, ஆமென், எல்லாம் பாய் ஃப்ரெண்டுக்கு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம கர்நாடகா தமிழ்நாட்டில் போனீங்கன்னா பாதி பேர் ஸ்டாலின், கொஞ்சம் பேர் ஜெயலலிதா தான் அப்படி வச்சுக்கிறாங்க, ஆர்ட்லேயே வச்சுக்கிறாங்க. ஆமென். எனக்கு இந்த நடிகர் பிடிக்கும், அந்த நடிகர் எல்லாம் தான். அப்ப ஹார்ட் யாருன்னா முழுசா குத்துக்கிறாங்களா பாருங்க? இல்ல. யாருன்னா குத்துக்கிறீங்களா? இல்ல, கிடையவே கிடையாது. சரி, எல்லாத்தையும் தப்பிச்சிடலாங்க, ஹார்ட் கூட குத்துருங்க கடவுளுக்கு. முழு சேர்ந்து யாருன்னா குத்துக்கிறீங்களா? என்னால முடியல. ஜபம் பண்ணும் போது எங்கெங்க ஓடி தருமா இது? சதீஷ் பாஸ் உனக்கு கூட அப்படி ஓடுதா? தாங்க முடியல. நீ நானும் உண்மையா பேசிட்டோம். பாஸ்டர் மரன் உனக்கு ஓடுதா? அதே தானா? தங்கம் கடையே கவனம் வருதா? அவருக்கு ஹல்லேலூயா. யாரா முழு சிந்தியை கொடுத்துக்கிறீங்களா சொல்லுங்க? அப்போ கட்டளை யாரா பாஸ் பண்ணிக்கிறீங்களா? நான் ஃபெயில் பாஸ்டர், உண்மையாக்கலாம். ஏன்னா இதுல பாஸ் ஆயிட்டேன்னு ஒரு பொய்யை ஜாஸ்தியா சொல்றேன். நான் ஃபெயில் பாஸ்டர், நானும் ஃபெயில். நீங்க நல்லவன் பாஸ்டர், நீங்க உலகத்துல ஒரே ஒரு நல்லவன். மரன் பாஸ்டர் ஃபெயிலா பாஸா? ஃபெயில். நம்ம பாஸ்டர்ங்களே ஒத்துக்கிறோம், நாங்க பாஸ்டரே ஃபெயில்.
உங்க கதை என்ன சொல்ல தேவையில்ல. எங்க கதை எங்க இறுதிய கீழ்ச்சாவே ஏசுநாதர் தான் இருப்பார். அப்படி ஆகுது. அப்படிப்பட்ட இடத்துல நாங்க எப்படியோ தப்பிச்சிடும். நாங்களே ஃபெயிலுனாக்கா கீழ்ச்சி பார்த்தா தெரியும் யார் இருக்கிறாங்க. முழு சிந்தியே கொடுக்கல. அப்ப ஃபர்ஸ்ட் கட்டளை எல்லாம் பாஸா ஃபெயிலாங்க. யாரும் பின்னாடி இருக்கிறவங்க யாரும் பாஸ் ஆயிட்டு இருக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. முன்னாடியே இல்லையே. முன்னாடியே இல்லையே, எங்க பின்னாடி வருது? ஓகே ஃபெயில். ஓகே இன்னொரு ரெண்டாவது கட்டளைங்க, பொய் சொல்லாதிருப்பாயாக. என்னங்க? do not bear false witness against your neighbor. கர்த்தர் சொன்னார், உன் அயலானுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பா. பொய் சொல்லாத அப்படின்னார். பொய் சொல்லாதன பாஸ்ட் ஒரு ஒரு இப்படி வச்சுக்கலாம். ஒரு சின்ன ஒரு 5வது படிக்கிற பிள்ளை 5th படிக்கிற பிள்ளைய நீங்க பார்த்தா 80,000 பொய் சொல்லிக்குது. டீச்சர்கிட்ட போய் ஏன் ஹோம் ஒர்க்னாக்கா என் ஆயா செத்துட்டாங்க. அவட அப்பாவி ஹோம் ஒர்க் ஏன் எழுதுலன்னு கேட்டது ஆயா செத்துட்டாங்க. வீட்டில் வந்து சொல்றான் எங்க டீச்சர் செத்துட்டாங்கன்ட்டு வராங்க. லீவ் ஏன் விட்டாங்கன்னு என்னன்னா சொல்றாங்க தெரியுங்களா? என்ன கதை? 5வது படிக்கிற பிள்ளையே 80,000 பொய்னாக்கா இன்னும் 7th 8th படிக்கிறது 1 லட்சம் பொய். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய், டீச்சர்கிட்ட போய், ஹெட் மிஸ்ஸஸ் போய் எல்லாம் கேட்டுங்களா. இன்னும் 8th நாங்கள் எங்களுக்கு 5th இருந்து நான் 5வது படிக்கும் போதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு 7 பீரியட், 7 பீரியடுக்கு 7 டீச்சர் வருவாங்க. எத்தனைங்க? 7 பீரியடுக்கு 7 டீச்சர் வருவாங்க. அப்போ நான் 5th படிக்கும் போதுலேருந்து சென்ட் மேரிஸில் கேட்டாங்களா. ஆமேன். 7 பீரியடும் போய் சொல்லணும் பசங்க. டெய்லி 7 பீரியடுக்கும் போய் சொல்லி இருந்தாக்கா எவ்வளோ ஆகும் சொல்லுங்க? சொல்லுங்க ஒரு ஒருத்தருக்கு கணக்கு. நம்ம இடத்துல இப்போ ரொம்ப சின்னனாகிறான் பாவம். அவன் தான் ஒரே ஒருத்தான். வாடா கொஞ்சம் கொஞ்சம் இப்படி வந்துட்டு போயிடுறா வா. இவனேங்க யாரு? நம்ம நிக்கோ, அதுவும் பாஸ்டருடைய பையன். இவனே 1 லட்சம் போய் சொல்லிட்டுக்கிறான். இப்போ இவனுடைய கணக்கே 1 லட்சம். பெத்த அப்பா 3 லட்சத்துல இருக்கிறாரு. பெத்த அப்பா அவருக்கு பாஸ்ட் ஆகிறேன் பாரு 3.5 லட்சத்துல இருக்கிறேன் நான். இப்பதான் ஆறுதல் இருக்குது. ஆக்சுவலி சதீஷ் நான் 2ல தாங்கிறேன். ரொம்ப பொய்யெல்லாம் பொய் சொல்லன்னு சொல்ல ரொம்ப சொல்ல மாட்டேன். ரைட் ரைட்டுங்களா? ஆனா இப்போ நிலைமை தெரியுமா, என்னால் பொய்யே சொல்ல முடியாது. நான் சொல்றதே இல்லை, ரியல் ஃபேக்ட். நான் போய் சொன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சிரிப்பேன். ஓப்பன் ஆஹா கொஞ்சம் பேர் புரிஞ்சிச்சு புரியல. இப்போ நான் சொல்றது இல்லை பொய். ஒரு பொய் கூட சொல்லாத. கெட்ட வார்த்தை நான் பேசி வந்து எத்தனையோ வருஷங்க, எத்தனையோ வருஷம். நான் 9th படிக்கிற வரைக்கும் பேசியிருந்தேன் கெட்ட வார்த்தை. சூப்பராக பேசுவேன். என்கிட்ட ஃபுட்பால் ஆடுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்போல்லாம். என் டீமில் சேர மாட்டாருங்க எல்லாம். ஒரு மிஸ் பண்ணிட்டாங்க ஒரு பாஸ், அப்படியாப்பட்ட கெட்ட வார்த்தை அவனை. அப்படியே கரெக்டாக பாஸ் பண்ணணும், கரெக்டாக போகணும், கட் பண்ணணும், கரெக்டாக அடிக்கணும் கோல். அது மாதிரி. ஓகே ஏங்க எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் நான் இது பார்க்குறது சரி, சினிமா பார்க்குறது விட்டா எல்லாத்தையும் சரிங்க. இப்போ வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை இருக்குது. ரைட். இப்போ ஏன் இதெல்லாம் பேசுகிறேன்? ஆனால் வந்து ஏன் என்னுடைய பொய் அவ்வளோ இருக்குதுன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள். சும்மா இப்போ வேற செல்ஃபோன் கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஒரு நாளைக்கு ஒருத்தர் எவ்வளோ பொய் சொல்கிறது. எங்கே இருக்கேனாக்கா இங்கே தான் வந்துட்டேன். அது ஒரு பொய். கர்த்தர் எழுதினேக்கிறார். 1 2 3 4 5 அப்படியே ஒரு நாளைக்கு இது இங்கே தான் வந்துட்டேன். செல்ஃபோனில் இவங்க கிட்ட பேசினா போய் அவங்களுக்கு பேசுனா இப்போ தான் திட்டிப்பாங்க. இப்போ தான் மோசமான அப்படின்னு சொல்லுவான். உன்னை பத்தா பேசுறேன். ஏன்னா உன்னை பத்தா பேசுங்க. ஆமேன். அப்போ சொல்லுங்க, நீங்க போய் சொல்லாதிருப்பா. யாரா பாஸா பாருங்க, போய் சொல்லு. நாங்க பாஸ்டுங்க ஃபெயிலுங்க, நான் ஃபெயிலு. நானே 3.5 லட்சம் சொல்லிட்டேனே பாஸ்டர். நீங்களே சொல்லிட்டீங்களே. மரண் பாஸ்டர் நான் அண்ணா ஃபெயில். யாரா பாஸுங்களா? இப்போ எத்தனை கட்டளை போயிடுச்சுங்க? ரைட், 2 கட்டளை. 10 கட்டளை 2 போச்சு. 3வது திருடாது இருப்பாயாக. எல்லாம் நெல்லிக்காய் திருட்டிங்க.
புளியாங்காய் திருச்சிங்க, கத்திரிக்காய் அந்த பாய் கிட்ட கத்திரிக்காய் திருது, வெங்காயம் திருது. பாய் ஜாஸ்தி சில்லற கொடுத்தா ஸ்தோத்திராயா இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். ஸ்தோத்திராயா, தேவைகள் சந்திக்கப்பட்டுதான். பாய கச்சாரு, டாஃபி திருது. நாங்க அப்போ வந்து சின்ன பையன்ல ஆகும்போது எல்லாம் அப்படியே கும்பலா ஒரு 15 பேர் எங்க அப்படியே 15 பேர் வந்து இதுக்கு போவோங்க, என்ன பீஷாப்க்கு. பீஷாப் பம்பரோ காடியில் போயிட்டு ஒருத்தன் காசு வச்சுன்னு வேலை கேட்டுப்போம். அப்படியே பம்பரோ திருடினே பண்ணுவோம். அவரு என்னப்பா இவ்வளோ போட்டு காணும். பூத்தேருக்கு போனா அப்படிதான், சும்மா அவர் கேட்காதே பொறி வாரி வாயில கொட்டுறது. அவன் பார்க்குவான், அவன் கொஞ்சமா வாட்டுக்கேன் அவர் கொட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள பிடிச்சி கொடுக்குது. திட்டுவானா 2 பேரும் வாங்கலான்னு. சரி, இதெல்லாம் வந்து திருடாது இருப்பாங்க. இப்போ எத்தனை கட்டளை போயிடுச்சுங்க? 3 கட்டளை. நான் 10 சொன்னா 10 அவுட்டுங்க. யாரும் 10 செய்யவே இல்லை. இப்ப சொல்லுங்க, யாருன்னா அந்த 10 கட்டளை ஒழுங்கா செய்திருக்காங்களா? சொல்லுங்க. யாரா நீதிமானா? இல்லை. புரியுதுங்களா? யாரா நீதிமானா? அது பாருங்க, படிங்க பாஸ்டர். என் கட்டளைகளின்படி நடந்து, கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையா இருப்பானாக. இங்கிலீஷ். If he has walked in my statutes, if he has walked in my statutes and has kept my judgments. See, 2 things, statutes there, judgment is there. அங்க தமிழ்ல கட்டளைகள் இருக்குது, நியாயங்கள், பிரமாணங்கள். இன்னும் நியாயங்கள் என்ன இருக்குது? கர்த்தர் சொல்றார், நாள் பார்க்காத, சாஸ்திரக்காரன்ட்ட கை நீட்டாத, குறி கேட்காத, டாட்டூ போட்டுக்காத, தலையில கீர் போடாத, ஆம்பளைங்க ட்ரெஸ்ஸை பொண்ணு போடாத, பொண்ணு ட்ரெஸ் ஆம்பளை போடாத, ஏன்னா அப்படியே மாறிடுறீங்க அப்படின்னு. அப்போ அந்த காலத்தில், இப்போல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் பேண்ட்டெல்லாம் போடலாம். நான் ஒன்றும் இதுக்கெல்லாம் இது சொல்ல. ஸோ பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் இருந்துச்சு, நிறைய கட்டளை. நீ ஒரு பள்ளம் தோண்டி வச்சுன்னா ராத்திரியில் யாருன்னா வருவாங்க, ஆடு மாடு விழுந்துரும், அதனால மூடி வை. எத்தனை பேர் பள்ளம் தோண்டி மூடி வைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. அரசாங்கமே செய்யறதில்ல. ஆமென். எல்லாம் இப்போ நீங்க பார்க்குற சமயத்தில் இது மாதிரி எல்லாம் கர்த்தர் வந்து டூஸ் அண்ட் டு நாட்ஸ், இதெல்லாம் செய், இதெல்லாம் செய்யாத அப்படின்னு கர்த்தர் ஜாதகம் பார்க்காத, நாள் பார்க்காத, தேதி பார்க்காத, மற்றவங்க அஞ்ஞானிகள்லாம் நட்சத்திரங்க இதுக்கெல்லாம் நாளுங்களுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி நீ பயப்படாத. ஆனா நீ கிறிஸ்தவ வீட்டில் ரா காலம் பகல் காலம் இதெல்லாம் பார்க்கறது. எனக்கு அன்பாதவள கர்த்தர் இதெல்லாம் பாரு, 10 கட்டளை மாத்திரம், இதெல்லாம் நீ உண்மையா இருந்தீன்னா நீ நீதிமான், இல்லாட்டி நீதிமான் இல்லை. அப்போ சொல்லுங்க, யாரும் ஒருத்தர் நீதிமான் ஆக முடியுமா? பாருங்க, இது 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 நம்மளது. நான் 3 சொன்னேங்க, 3 கட்டளை, 3 அவுட்டு. உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு. உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு. எத்தனை பேர் கனம் பண்ணிக்கிறோம்? நான் எங்க அம்மாவை கடைசி வரைக்கும் வச்சுக்கணும், அது ஒன்றும் பெருசு இல்லை. இப்போ நான் எதனா ஒரு வெளியே தப்பு பண்ணு, ஒரு பையன் ஏதோ ஃபார் எக்ஸாம்பிள் எங்க டாக்டரே வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணணும், ஏன் வெளியே போனாக்கா யாரை ஏமாத்தி போவோம் சொல்லு? ஃபர்ஸ்ட் என்னையும் அவங்க மம்மியும், சில்வியா ரிச்சர்டும் என்னையும் தான் ஏமாத்தணும். ஏமாத்திட்டு இதோ இது காலேஜுக்கு போறாங்க, எங்க போறாங்க, வேற எங்கேயோ போவாங்க. பெற்றோர்களை தான் ஏமாத்திட்டு போவாங்க. எல்லா பசங்களும் சொல்றேன். அவங்க வந்து எங்களை ஏமாத்தினாங்க, நாங்க யாரை ஏமாத்தணும்? எங்க அப்பா அம்மா ஏமாத்தணும். கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? இப்ப சதீஷ் அவங்க பசங்க வந்து சதீஷ் ஏமாத்துறாங்க. சதீஷ் அவங்க அப்பா அம்மாவை ஏமாத்தணும், அவங்க அப்பா அம்மா தாத்தா ஏமாத்தினாங்க. அவ்வளவுதான். யாரும் 10 கட்டளை ஒழுங்கா செய்யல. இப்ப எத்தனை கட்டளை போயிடுச்சு சொல்லுங்க? 4 கட்டளை. இன்னும் 5 6 எல்லாம் சொன்ன எல்லாம் அவுட்டு. அதுக்கு பதிலாக நான் டைம் இல்லை, அதனால நேராக போகலாம். இது சொல்லிட்டு நம்ம மீன் ஸ்டோரிக்கு வரலாம். கமான் எடுத்தவங்க புக் ஆஃப் ஜேம்ஸ், யாக்கோபு நிருபம் 2:10. யாக்கோபு 2:10, ஜேம்ஸ் 2:10. எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும், நியாயப்பிரமாணம் 10 கட்டளை. எப்படி எனில் ஒருவன் 10 கட்டளைகள் நியாயப்பிரமாணம் முழுவதும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினான். எத்தனை மிஸ் பண்ணிட்டானா? ஒண்ணுல. பாருங்க எத்தனை மிஸ் பண்ணிட்டான்? ஒன்றிலே. மீண்டும் படிங்க பாஸ்டர், சரியா? எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினான். ஒரே ஒரு
தவறினால் எல்லாவற்றிலும் அவன் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். கேட்டங்களா? ஒரே ஒரு கட்டளை நீ மிஸ் பண்ணிட்டா கூட எல்லாத்தையும் குற்றவாளி. இங்கிலீஷ் பாருங்க. For whoever shall keep the whole law. For whoever shall keep the whole law. Whole law means all the laws concerning the 10 commandments. Okay, 10 commandments are other things. Do's and do not. 603 commandments. Okay. And yet stumble in one point. And yet offended or stumbled at one point. He is guilty of all. He is guilty of all. If he breaks one law, he is broken all the laws. He is guilty of breaking all the laws. ஒன்னு தப்பு பண்ணா கூட நீ எல்லாவற்றிலும் குற்றவாளி. இப்ப யாரா தப்பிக்க முடியுமா சொல்லுங்க? ஒரே ஒன்னு ஒரு கட்டளை நீ கீழ்ப்படியாவிட்டா நீ எல்லாத்திலும் குற்றவாளி. குற்றவாளி என்ன தெரியுங்களா? சௌந்தரியமா வருக சௌந்தரியமா எங்க பாருங்க. அப்போ ஒன்னு நீ மிஸ் பண்ணா கூட நீ எல்லாத்திலும் குற்றவாளின்னு சொல்லுது. நம்ம எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டோமே, ஒன்னு கூட செய்யலையே. அப்ப நம்ம குற்றவாளியா இல்லையா? குற்றவாளியா இல்லையா? குற்றவாளி. குற்றவாளினா தண்டனை வரும். எப்ப கோர்ட் ஒருத்தனை குற்றவாளின்னு சொல்லிச்சோ தூக்கி போய் ஜெயில போட்டுருவான். அதற்கு கோர்ட் சொல்ற வரைக்கும் கேஸ்க்கு போயிட்டு வந்து நிக்கலாம். ஆனா கோர்ட் டிசைட் பண்ணிச்சா நீ குற்றவாளின்னு சொன்னாக்கா தூக்கி உன்னை உள்ள தள்ளுவாங்க. அவ்வளவுதான். அதே போலதான் பைபிள்ல சொல்லுது, நீ ஒரே ஒரு கட்டளை, ஒரே ஒரு பிரமாணம், ஒரே ஒரு 10 கட்டளை ஒரு பகுதியை நீ மிஸ் பண்ணா கூட நீ குற்றவாளின்னு சொல்லுது. அப்ப என்ன இது பைபிள்ல பிரகாரமா நம்ம எல்லாம் என்னங்க? குற்றவாளி. நாம் எல்லாரும். அப்ப குற்றவாளினா தண்டனை வருமா வரக்கூடாதா? வரும். இதுக்குதான் அப்பதான் இயேசுநாதர் வரார். என் பிள்ளை நீ தண்டனை வாங்காத, நீ குற்றவாளி தான், ஆனா உனக்கு பதிலா தண்டனை நான் வாங்கிக்க வர்றேன்னு சொல்லி உனக்காக எனக்காக மனித அவதாரம் எடுத்து 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவே குற்றவாளிகளாக உனக்காக எனக்காக தண்டனை அனுபவிக்க எம்பெருமான் இயேசு தண்டனைக்காக வந்தார். உனக்காக மரிப்பதற்காக வந்தார். உனக்காக ரத்தம் சிந்துவதற்காக வந்தார். ஆமென் ஆமென் ஆமென். தெரியுதுங்களா இயேசுநாதர் ஏன் வந்தாருன்னு? ஆமென் ஆமென். இப்ப பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? இந்த நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் ஒரே ஒருத்தர் தான் செய்தாராம், மீதி யாரும் செய்யல. நம்ம பத்தி என்ன சொல்லுது? ஒரே ஒருத்தர் தான் செய்தார். நம்மளை பத்தி என்ன சொல்லுது? கமான், புக் ஆஃப் ரோமன்ஸ் 3rd chapter verse 23. ரோமன் 3:23. எல்லாரும் பாவம் செய்து, சிஸ்டர் நம்ம இந்த லிஸ்ட்ல தாங்கிறோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. எத்தனை பேர் பாவம் செய்தாங்களா? எல்லாரும். கமான் தமிழ்ல பாருங்க, இன்னொரு பாருங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. எல்லாரும் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுங்க. எஸ், புரியல பாத்தியா? சரி, எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும். அங்க பாருங்க, எல்லாரும் பாவம் செய்தோமா? எத்தனை பேர் பாவம் செய்தோம்? எல்லாரும். இப்ப புரியுதுங்களா? எல்லாரும் எல்லாம் நம்ம எல்லாம் இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோம். பாஸ்டர் இருக்கிறாரு, பாஸ்டர் அவங்க அம்மா இருக்கிறாங்க, பாஸ்டர் அவங்க தம்பி, அசோசியேட் பாஸ்டருங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதான் எங்களையே வச்சுக்கிறேன். நாங்களே இருக்கிறோம்னா நீங்கண்ணா ஃப்ரண்ட் ரோல இருக்கிறீங்க பாவத்துல. ஹல்லேலூயா. ஆமென். ஆனா இப்போ இல்ல. சரி, இது வந்து இதுக்காக நான் பேசுறேன். ஓகே, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. இங்கிலீஷ்ல பாருங்க. For all have sinned. For all have sinned. How many of them have sinned? All. How many of them have sinned? All. Once again, ma. For all have sinned. For all have sinned and come short of the glory of God. Fall short or come short of the glory of God. Lost the glory of God. Amen. Amen. எல்லாம் தேவ மகிமையை இழந்து போயிட்டோம், எல்லாம் பாவம் செய்தோம். சோ இந்த லிஸ்ட்ல தான் நம்ம இருக்கிறோம். ரைட்டுங்களா? பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? ஒருத்தனும் நீதிமான் இல்ல அப்படின்னு வந்து பழைய ஏற்பாடு சொல்லுது. புதிய ஏற்பாடு இல்லங்க. என்னங்க? பழைய ஏற்பாடு. ஏன்னா புதிய ஏற்பாடு இப்பதான் பட்சமே இயேசுநாதர் சொல்ற, இவன் நீதிமானா வீட்டுக்கு போனான்னு சொல்றான். எஸ். ஆமென் ஆமென். கேட்டீங்களா? அவன் நீதிமானா வீட்டுக்கு போனான். சோ இது ரகசியம் பெருசு. கேட்டீங்களா? ஆனா வந்து பழைய ஏற்பாட்டு பிரகாரமா ஒருத்தனால நீதிமான் ஆக முடியாது. இப்படிதான் இருக்குது. இது வந்து ஏதோ 3ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் பாருங்க. 3:10. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. எத்தனை பேர் இல்லையா? ஒருவனாகிலும் இல்லை. அந்தபடி நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன். சரி, அப்படின்னு எழுதி இருக்குதே, பழைய ஏற்பாட்டுல எழுதி இருக்குதேன்னு சொல்றார்.
இது எங்கனாக்கா தமிழ்ல 18ஆம் வசனத்துல வரும், இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட்லயே வருது பார் 10ஆம் வசனத்துல படிங்க. As it is written, highlight as it is written இருக்கா பாருங்க. as it is written. அப்படினா இப்படி எழுதி இருக்குது. இப்படி எழுதி இருக்குதுன்னா எங்க பழைய ஏற்பாடு பத்தி பேசுறாங்க. ஏன்னா புதிய ஏற்பாடு இப்போ வரல, புதிய ஏற்பாடு புத்தகம்லாம் வரல. ஏங்களா பழைய ஏற்பாட்டை பத்தி எழுதி இருக்குது. as it is written, there is none righteous. there is none righteous. No, not one. Not one. There is none righteous. No, not one. There is none. There is none that understands. There is none that understands. There is none that There is none that seeks after God. God. There is none. There is none. ஒருத்தனும் இல்ல. இதான் பைபிள். ஒருத்தனும் நீதிமான் இல்ல. அங்க அப்படிதான் இருக்குது. ரைட்டுங்களா? ஆமென். ஆமென். ஏன்னா பழைய ஏற்பாட்டு பிரகாரமா இந்த 10 கட்டளை ஒழுங்கா கடைபிடிச்சு நடந்து நீதிமானமானவன் ஒருத்தனும் இல்ல. இந்த பழைய ஏற்பாட்டிலே ஒருத்தன் கடவுளுக்கு பிடிச்ச ஒரு மனுஷங்க, கடவுளுக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன், கடவுளே சொல்றாரு என் ஹார்ட் மாதிரி அவன் அப்படின்றார். அவன் யாருன்னா தாவீது. யாருங்க? தாவீது. பெஸ்ட் இந்த ஓல்ட் டெஸ்ட்மென்ட் டேவிட். அவரே என்ன பண்ணிட்டாரு, இன்னொருத்தர் ஒய்ஃபை பார்க்காத, பைபிள் அப்படி இருக்குது, இன்னொருத்தர் பொருளை இச்சிக்காத, இன்னொருத்தர் ஒய்ஃபை பார்க்காதன்னா அவனே பார்த்தான். அதான் அவங்க பிறந்த பொம்பளை அந்த லேடி குளிக்கிறத பார்த்தானா, எப்படி இருக்குது பாரு, அது தப்பாச்சா? நெக்ஸ்ட் அந்த பெண்ணை கூட்டின்னு வர சொன்னான், அதுவும் தப்பா? விபச்சாரம் பண்ணான், தப்பா? அது குழந்தை உண்டாயிடுச்சு. அந்த பொண்ணை கட்டிக்கணுன்றதுக்காக அவங்க ஹஸ்பண்டை தீர்த்து தள்ளிட்டான். இவரு கொலை பண்ணல, பிளான் பண்ணி முடிச்சிட்டாரு. அந்த லேடியை வந்து கட்டிக்கினான். யாரு? கடவுளுக்கு ரொம்ப பிரியமானவன், ரொம்ப டான்ஸ் ஆடுனுவன், எல்லாம் கடவுளுக்கு எத்தனையோ பாட்டுங்களை பாடுனுவன். அவன் கதியே இப்படிக்குது, பொய்யை மறைக்கிறதா எல்லாம் எல்லாத்தையும் பண்ணிட்டான். எனக்கு பெஸ்டே வஸ்டா போயிடுச்சு. பழைய ஏற்பாட்டில் யாரும் வந்து ஒருத்தர் நீதிமான்னு சொல்லவே முடியாது. ஏன்னாங்க எல்லாத்தையும் வந்து கீழ்ப்படிச்சு நடந்தா தாங்க, 10 கட்டளை உண்மையா இருந்தா தான் அவன் நீதிமான். ஓகே ரைட்டுங்களா? இந்த பேக்ரவுண்டை வச்சுட்டு இப்போ போலாமா? எங்க அந்த ஸ்டோரிக்கு போலாமா? இப்போ ஸ்டோரியில் என்னன்றார் ஒருத்தர், நான் நீதிமான்றார். நான் ஒத்துக்க மாட்டேன்டா. ஏன்னா இங்க சொல்லுது என்ன, பழைய ஏற்பாட்டு பிரகாரம் ஒருத்தனும் நீதிமான் இல்ல. இல்ல அவன் சொல்றான் நான் எல்லாத்தையும் செய்துக்கிறேன். என்னது 10 கட்டளை எல்லாத்தையும் ஒழுங்கா செய்துக்கிறாரு. நான் பார்த்துடலாமா? நாங்க இப்படி பாக்குறீங்க. ஓகே கம் ஆன் பேக் டு பெவிலியன் ஸ்டோரிக்கு திரும்பலாம். லூக்கா 18:9 படிச்சிட்டல. அன்றியும் படிங்க பாஸ்டர். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். இங்கிலீஷ். And he spoke this parable to certain which trusted in themselves that they were righteous and despised others. Amen. Despised others. ரெண்டாம் வசனம் பாக்குறீங்களா? சாரி அடுத்த வசனம். 2 பேர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார். ஒருவன் பரிசேயன். இப்ப பரிசேயனுடைய ஜெபத்தை நீ பார்க்கலாம். 11. பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஸ்தோத்திரம் பண்றேன் உமக்குன்றான். ஓகே இங்கிலீஷ் பாருமா. The Pharisee stood and prayed thus with himself. God, I thank you that I am not as the other men are. Extortioners, unjust, adulterers, or even as this publican. யார மட்டும் தட்டறான் பாருங்க. நான் யார் மாதிரி இல்லன்றான் அவன் ஜெபத்துல. ஆண்டவரே நான் பரிகாரனா திருடன்கள் இல்ல, நான் திருடன் இல்ல. திருடன்ங்க ஐயோகங்க, நான் திருட மாதிரி இல்ல. நெக்ஸ்ட் அநியாயம் புடிச்சவனா இல்ல. விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல இந்த ஆயக்காரனை போல பின்னாடி நின்னுக்கிறான் பாரு. யார் ஜெபத்துக்கு வந்துக்கிறான் பாரு? ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டர். அவனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கிலீஷ். The Pharisee stood and prayed thus with himself.
God, God, I thank you, I thank you. that I am not as the other men are. So he is despising other men. That's why he says, as that I am not as other men are. Like what? Extortionists, unjust, adulterers, or even as this publican. Whether he despising the people or not. ஏங்க ஜனங்களை மட்டம் தட்டுறானா இல்லையா? மட்டம் தட்டுறா. ஒரு ஏங்க யாரோ ஒருத்தர் ஏதோ விபச்சார பாவத்தில் ஏதோ ஒருத்தர் இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு அப்படியே ஒதுங்கு, வேணாம் அவங்க கதையே வேணாம். இன்றைக்கு எல்லாம் சமுதாயம் அவங்கள ஓரம் கட்டிட்டு தான் போகுது. ஒருத்தன் குடிக்காரங்கிறான், ஆச்சே போ அவங்ககிட்ட சேராது, அவனை ஓரம் கட்டிட்டு தான் போறாங்க. அவனை திருத்தறதுக்கு யாரும் முன்ன வர்றதில்ல. ஒரு குடிக்காரனா, ஒரு விபச்சாரக்காரன், ஒரு திருடனை மாத்துறதுக்கு யாரும் வர்றதில்ல. அவன் கஞ்சா குடிக்கிறான் ஆச்சு, அவன் கஞ்சா அடிக்கிறான் விட்டுரு அப்படின்னு அவனை விட்டு அவன் போனக்குனால செத்துறான். அவள்தான், வேற என்ன பண்ண முடியும்? அவனால யூஸே இல்லை, அவன் அப்படியே செத்துருவான். அவனை திருத்தறதுக்கு யாருமே வர்றதில்லை, அவன் கூட யாருமே சேர்றதில்லை. இது பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்குது. அப்படித்தானங்க? எல்லாம் கவனிங்க. ஆமென். நம்ம மாத்திரம் தப்பு பண்ணோம், நம்ம கர்த்தர் மாத்தலையா? நம்மளாம் தப்பு பண்ணாதே, வந்துட்டோம், பாவமே இல்லையா நம்ம கிட்ட, நம்ம பொய்யே சொல்லியா? உன்னையே கர்த்தர் மாத்தினாரு, அவங்களையும் மாத்த அவர் வல்லவர். ஆமென். இதை நினைக்கிறது இல்ல. இவங்க என்ன பண்றாங்க? அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, பாரு இவன் எல்லாரையும் நோட்ட சொல்றான், இவன் சரியில்லை, அவன் சரியில்லை. அப்ப 10 கட்டளை ஒரு கட்டளை நடந்துங்களா? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கடவுள், அவரை இடத்துல அன்பு கூறு. நெக்ஸ்ட் சொல்றது, நீ அவரை நேசிக்கிறது போல நீ யார பிறனையும் நேசி. அந்த கட்டளை அவ்வளவு பெருசா வருது. லவ் காட் அண்ட் லவ் யுவர் நெய்பர் as you love yourself. நீ உன்னையே நேசிக்கிறது போல பிறனையும் நேசி. இவ கீழ்ப்படிஞ்சானாங்க. சொல்லுங்க, நான் அவனை மாதிரி இல்ல, இவனை மாதிரி இல்ல, அவனுடைய பரவாயில்ல, நான் பெட்டர். கொஞ்சம் பேர் தான் அந்த சிஸ்டருடைய நான் நல்லுங்க, அது பொய்யா சொல்லுதுப்பா, அந்த சிஸ்டருக்கு தான் அப்பா வாயாடி ராட்சசி, அர்த்தம் பொண்டாட்டியாது, நான் நல்லவன். அந்த பிரதர் ஓப்பா நான் அவருடைய நல்லவன். இப்படியெல்லாம் கணக்கு போட்டெல்லாம் பண்ண முடியாது. பைபிள் சொல்லுது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அதனால அவங்க கிட்ட இவங்க கூட எல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. ஆமென் ஆமென். விட்டா கொஞ்சம் பேர் தாவீது கிட்டே கம்பேர் பண்ணா, தாவீது மாதிரி நான் இல்லை. ஆமென். நான் சொல்றது புரியுதுங்களா? இவன் அப்ப அந்த கட்டளை கீழ்ப்படிச்சானா? சொல்லுங்க, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. அதுவும் 10 கட்டளை தான் இருக்குதுங்க. ஏசுநாதர் சொன்னார், பெரிய கட்டளை அது 2 தான், கர்த்தரை தேவனை நேசி, நெக்ஸ்ட் பிறனை நேசின்னு சொன்னார். கமான். அப்ப இவன் அது கீழ்ப்படிச்சானா? சொல்லுங்க. இல்ல. இவர் நீதிமானா? இல்லங்க. ஆனா அவங்க பிலீவ் பண்ணாங்க, அவங்க நம்பினாங்க, நான் நல்லுவேன், நான் விபச்சாரம் பண்றது இல்ல. ஆமா, விபச்சாரம் பண்றதுல தான், போய் சொல்றது இல்ல, அஃப்கோர்ஸ் போய் சொல்றது இல்ல. ஆனா ஜட்ஜ் பண்றதுல ரொம்ப ஈஸி. இந்த சிஸ்டர் சரியில்லை, நான் பரவாயில்ல, அந்த சிஸ்டர் அப்பா வானே வானா, நான் நல்லுவேன் அப்படின்னு ஜட்ஜ் பண்றாங்க. ஜட்ஜ்மெண்ட் பண்றதை பத்தி ஜீசஸ் என்ன சொல்றாரு தெரியுமா? கமான், லாஸ்ட் புக் ஆஃப் மேத்யூ 7:1-2. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடி, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். இங்கிலீஷ், judge not, that you be not judged, that you should not be judged. Judge not that you would not be judged. Amen. Judge not, don't judge others, otherwise you will be enter into judgment. கர்த்தர் சொல்றார், மற்ற மேல தீர்ப்பிடாத. கத்தோலிக்க பைபிள் அப்படிதாங்க, நீ தீர்ப்பிடாதிருங்கள், மற்றவர்களை குறித்து உங்களுக்கு தீர்ப்பு வரும், நியாய தீர்ப்பு வரும். நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, எப்போதும் அப்படிதான். ஒரு சில கிறிஸ்தவ போதகருங்க, அவங்க பத்திரிகை பட்சம் இந்த பாஸ்டர் தப்பு பண்ணிட்டாரு, அந்த பாஸ்டர் எல்லாத்தையும் இவர் எழுதி நிற்பார். இவரு என்னவோ ஓகியம் மாதிரி, யோகியம் யோகியா ஐயோகியா, இது சரியில்லை, அது சரியில்லை, எல்லாம். சில பத்திரிகை, நீங்க கிறிஸ்தவ பத்திரிகை தான் நான் சொல்றேன்.
இன்னொரு பாஸ்டர் பாவம், அவர் அமெரிக்கா இருக்கிறாரு, இல்லை ஆஸ்திரேலியா இருக்கிறாரு. அவருக்கு 2 பொண்டாட்டி அப்படின்னு இவர் எழுதுறாரு இங்க. ஏன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு. ஒன்று தெரியுமா, இன்னொருத்தன் செய்யற தப்ப நீ அமுக்கி வச்சுனா உன் பாவம் நீ செய்யறது அப்படியே கர்த்தர் அமுக்கி வைக்குவார். இன்னொருத்த ஓப்பன் பண்ணி விட்டினா ஓப்பன் வேணாங்க. மற்றவங்க தப்பு பண்ணுவாங்க, நீங்க வந்து யாருக்கு தெரியாத போயிட்டு அவங்ககிட்ட வந்து கர்த்தர் அப்படிதான் சொல்றாரு, மற்றவங்க தப்பு பண்றாங்கன்னு பாத்தியா, இன்னொருத்தருக்கு சொல்லாத நீயே போயிட்டு அவங்கள சரி பண்ண பாரு. இல்லை பிரதர் நீங்க அப்படி பண்றது தப்பு, நீங்க அப்படின்னு போயிட்டு அவங்க கிட்ட பேசணுமா. உங்க பேச்சு கேட்கலையா, ஒரு 2-3 பேரை கூட்டின்னு கூட போக சொல்றாரு கடவுள். 2-3 பேரை கூட்டின்னு போய் பேசு. லாஸ்ட்ல அவர் அதுக்கும் ஒத்து வரலையா, சர்ச்சில் ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணுறோங்க அப்படின்னு. அப்படி எல்லாருக்கும் அனௌன்ஸ் கொடுத்தா என்ன ஆகுறது உங்களை? ஓப்பன் அனௌன்ஸ்மெண்டா கவனிச்சுங்க. ஒரு ஹவருக்கு மேலே பேசிட்டுக்கிறாங்க. பிரைஸ் கார்டு அதான் இன்னும் 5 minutes, இன்னும் ஸ்டோரி முடியல. ரைட்டுங்களா? ஆமென். அப்போ மற்றவங்களை என்னன்னு தீர்க்க கூடாது, குற்றவாளி. அப்ப இவன் என்ன பண்ண, குற்றவாளியின் தீர்த்தானா இல்லையா? தீர்த்தான். மற்றவன் சொல்றான் நான் அவனை மாதிரி இல்லை ஆண்டவரே, இவனை மாதிரி இல்லை, அவனை மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் பின்னாடி பார்க்கறான், என் பின்னாடி ஒருத்தன் ஜெபம் பண்ணுகிறான் பார், அந்த ஆயக்காரன் அவனை மாதிரியே நான் இல்லாதனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்ப இவரு மற்றவங்களை தீர்ப்பிடுறார். நீ தீர்ப்பிட்டால் நீ ஜட்ஜ் பண்ணாக உனக்கு ஜட்ஜ்மெண்ட் சீக்கிரம் வந்துரும் பைபிள்ல சொல்லுது. உஷா ஜட்ஜ் நாட் தட் யூ ஷுட் நாட் பி ஜட்ஜ். இரண்டாம் வசனம், ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே, நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படி நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படி, நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். உங்களுக்கு அதே படிதான் அளக்கப்படும். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். Come on, English. For with what judgment you judge, you shall be judged. And with what measure you use, okay, what measure you use, it shall be measured to you again. It shall be measured to you again. Amen. So what measure you are using to others, same measure will come back to you. நீ எந்த அளவுல மற்றவர்களுக்கு அளக்குறியோ அதே அளவுல. இது அந்த காலத்துலலாம் நான் இப்படி கொடுத்தேன் நீ தலை வெட்டி கொடுக்குற அப்படின்னு சண்டை போடுவாங்க. புரியல பார் கொஞ்சம் பேருக்கு. மிளகாத்தூள் நான் இப்படி அமுக்கி கொடுத்தேன் நீ தலை வெட்டி கொடுக்குற அப்படின்னு. இதெல்லாம் தெரியாது. அட்லீஸ்ட் குழம்பு கடன் வாங்குறதுனா தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் அந்த காலம், நல்ல காலம். ஆமென், ஆமென், ஆமென். சரிங்க. அப்போ நீங்க என்ன தீர்ப்பு விடுறீங்களோ அதே தீர்ப்பு உனக்கு வரும். நீ என்ன மெஷர் எந்த அளவில் அளக்குறீங்களோ அதே அளவு உங்களுக்கு வரும். அதனால நல்ல அளவு யூஸ் பண்ணுங்க. கேட்டுங்களா? இன்னொருத்தருடைய குற்றத்தை பார்த்தனா அதை போயிட்டு எல்லார்ட்டும் நம்ம சொல்றதுக்கு பதிலா முடிஞ்ச வரைக்கும் மூடி மறைங்க. இல்லை நீங்க தனியா போய் பேசுங்க அவங்க கிட்ட. நீ இப்படி பலான தப்பு பண்றீங்க, இது மிஸ்டேக், இது ராங்கு அப்படின்னு நீங்க போய் பேசுங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் எல்லார்ட்டும் பேசுன்னு வரதா போயிடும். அப்புறமேட்டு இந்த டியூட்டி எடுத்தீங்கன்னாக்கா ஃபுல் பைபிள் படிக்க உங்களுக்கு டைம் இருக்காது. ஃபுல் டைம்ல போயிடுவீங்க. ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா, ஆமென். இது கொஞ்சம் பேர் வந்து யார் யார் கமெண்ட்ஸ் போடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இவங்க பண்ணிப்பாங்க. சரி, அவங்க இப்படியெல்லாம் இது வந்து சிலர் வந்து உங்களுக்கு ராங்காக உங்களை திட்டி கூட அது போடுவாங்க. அது ஃபேஸ்புக் இது மாதிரிலாம் அதெல்லாம் கேட்டாங்களா? அவங்களுக்கு எல்லாருக்கும் நீ பதில் சொல்லணும்னு நினைக்கணும். ஏன் அவள் தான் அவனுக்கு ஃபுல் டைம் வந்து கடவுளை விட்டுடுவேன். கடவுளை விட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் போயிடணும். அதனால கடவுளோடு இருக்கணும்னாக்கா யார் எப்படி பேசினாலும் ஓகே. நீ நல்லவனாங்களா? ஓகே, இட்ஸ் ஆல் ரைட், தேங்க்யூ. நீ கெட்டவனா? ஓகே, ஆஃப்கோர்ஸ், பரவாயில்ல, கர்த்தர் ஒருத்தர் அறிவார். நான் நல்லவனு கெட்டவனு கர்த்தர் அறிவார். அவருடைய ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கேன், நான் நீதிமான் அப்படின்னு சொல்லணும். ரைட்டுங்களா? அவன் எல்லாருக்கிட்ட நீ வந்து வாய் கொடுத்து இல்லை வள்ளின் சண்டிக்கு நிற்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. எல்லாருக்கிட்ட நீ உன்னை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏங்க நீ நல்லவங்கன்னு எல்லார்கிட்டையும் ப்ரூவ் பண்ணுமா?
இல்ல அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, நான் போய் அவங்க கிட்ட சொல்றேன். நோ, அவங்க கிட்ட நீ ப்ரூவ் பண்றதுக்கு கூட இன்னும் 4 பேர் நினைச்சுக்குவாங்க. இது வேண்டாம். கர்த்தர் ஒருத்தர் அறிவார். எல்லாத்தையும் அவர் மேல தூக்கி போடு. எல்லாம் உன் பிரச்சனை அவர் மேல போடு. ஆமென். அப்ப நீயே பாத்துக்க. ஆமென். கரெக்ட்டுங்களா? அப்போ இவன் வந்து மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணான், அவன் நீதிமானா போல. ஆனா ஒருத்தன் வந்தான் பாருங்க. சும்மா நான் இன்னும் இது முடிக்கவே இல்லை இந்த ஸ்டோரி. கேட்டாங்களா? அடுத்த வாரம் நான் பேசுறேன், கவனிச்சுங்க. ஒருத்தன் வந்து இன்னொருத்தன் அவன் பாவின்னு கண்டுபிடிச்சிட்டான். நான் தப்பு பண்ணிக்கிறான்ப்பா, எவ்வளோ பொய் சொல்லிட்டுக்கிறேன், பொய் சொல்லாதன்னு உன் கட்டளை சொல்லுது, நான் பொய் சொல்லிட்டேன். திருடாதனுக்கு திருடிட்டேன், காசு நிறைய ஏமாத்திட்டான்ப்பா. அவ்வளோ பெரிய நான் பாவின்னு அடிச்சுக்கணும். அவன் ஜபம் பண்ண கூட தெரில, ஒரு 4 அடி நெஞ்சிலே அடிச்சுக்கணும் பாவி. பைபிள் என்ன தம்மா சொல்லுது? ஜபம் சரியா பண்ணல, ஸ்தோத்திரம் போட தெரில, ஒன்னும் தெரில. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவன் வீட்டுக்கு போகும்போது அவன் தான் நீதிமானாக மாறி போனான். நீதிமானாக போனான். ஆமென். நீதிமானாக சென்றான். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் எப்படின்னா பாவிகளை நீதிமானாக்குறவர். ஆமென். நல்லவங்கள நீதிமானாக்குறது ரொம்ப ஈஸிங்க. எஸ். ஏற்கனவே நல்லவனா இருக்கணும், நீதிமானாக்குறது ஈஸி, சுலபம். ஆனா பாவியை நீதிமானாக்குறது தான் கஷ்டம். ஆனா கர்த்தர் அந்த கஷ்டத்தை அவர் எடுத்துக்கிறாரு. பாவிகளை நீதிமானாக்குறவர் அவர். ஆமென். பாவிகளை நீதிமானாக்குறவர். ஆமென். 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 கை தட்டுங்க, கையை தட்டுங்க. நம்மலாம் ஒரு காலத்துல பாவி, இப்ப பாவி இல்ல. ஆமென். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது. கையை தட்டுங்க. ஆமென். ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹalleluya. ஏங்க நான் இது ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் காமிச்சேன், ஏன்னா கன்க்ளூஷன் கரெக்டா குத்துறலாம். ரோமன் நான் நினைக்கிறேன் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. 5:4 5 ஓகே சாரி 4ஆம் அதிகாரமா? ரோமர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. ரோமர் 4:5 சாரி. ஒருவன் கிரியை செய்யாமல் பாருங்க, 10 கட்டளைக்கு ஒருத்தன் கீழ்ப்படியவே இல்லையா? ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தான். நம்ம ஆண்டவர் யாருன்னா பாவியை நீதிமான் ஆக்குறவர். சொல்லுங்க, அவர் யாரு? பாவியை நீதிமான் ஆக்குகிறவர். சொல்லுங்க, அவர் யாருங்க? பாவியை நீதிமான் ஆக்குகிறவர். One who justifies the ungodly. Our God is the one who justifies the ungodly. It is very easy to justify someone who is godly. நல்லவனை நீதிமான் ஆக்குறது ரொம்ப ஈஸிங்க. பக்தி உள்ளவனை நீதிமானாக மாற்றுறது ரொம்ப ஈஸி, சுலபம். ஆனா கர்த்தர் எதை எடுத்துக்கிறார் தெரியுமா? பாவியை நீதிமான் ஆக்குறாரா. நான் பாவி அப்படின்றவங்க பார்த்தா எல்லாம் லிஸ்ட்ல வந்துருவோம். நீங்க எல்லாம் நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க போய் சொல்லிட்டேன்னு சொல்லி கை தூக்குனீங்களா? நான் ஃபெயில்னு ஒத்துக்கினீங்க தானே? யார் யார் ஃபெயில் ஆனீங்களோ எல்லாரையும் அவர் பாஸ் பண்றார், அவர் நீதிமானாக மாற்றுறார். கை தட்டுங்க, இப்ப சந்தோஷமா கை தட்டுங்க, கை தட்டுங்க. கம் ஆன், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நான் ஃபெயில்னு சொன்னீங்களோ எல்லாம் இப்ப பாஸ், எல்லாம் பாஸ், எல்லாம் நீதிமான். ஆமென். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால். பாவியை நீதிமான் ஆக்குறவர் இயேசு. அந்த இயேசுநாதர் மேல மாத்திரம் நீ விசுவாசம் வெச்சா போதும். அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக என்னப்படும், அவனை நீதியாக மாற்றும். கை தட்டு, கையை தட்டு. ஹேய் 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 ஹேய், ஹalleluya. எவ்வளவு ஈஸி பாருங்க. பாவியை நீதிமானாக்குற கர்த்தர் இருக்கிறார், அவர் மேல நான் விசுவாசம் வைக்கிறேன், இயேசுநாதர் மேல விசுவாசம் வைக்கிறேன். நீ விசுவாசம் வச்சா அந்த விசுவாசமே உனக்கு நீதியாக மாறிடுமா, நீ நீதிமானாக மாறிவிடுவாய். ஆமென். சிம்பிள். 10 கட்டளை ஓடி ஓடி செய்து முடியல. யாரும் அது மூலமா நீதிமானாக முடியவே முடியாது. இன்னொரு வழி உண்டு. அதான் சொன்னார், நானே வழின்ட்டார். 10 கட்டளை வழி இல்லப்பா, நானே வழி. 10 கட்டளை சத்தியம் இல்ல, நானே சத்தியம். 10 கட்டளை உனக்கு ஜீவன் இல்ல, நானே ஜீவன். ஆமென். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அந்த ஜீவனாக இயேசு கிறிஸ்து மேல நீ விசுவாசம் வச்சாவே உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, உன் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறது, உன் திரளான பாவங்கள், உன்னுடைய திரளான அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறது, மறக்கப்படுகிறது. அவர் மேல வைக்கிற விசுவாசமே உனக்கு நீதியாக மாறுதான். பாஸ்டர் ஒரு முறை தமிழ்ல படிச்சுட்டு இங்கிலீஷ்ல படிச்சு மைக் ஹேண்ட் ஓவர்.
ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குறவரிடத்தில் விசுவாசம் பாவியை நீதிமான் ஆக்குறவர்னா தேவன் இல்ல இயேசு. பாவியை நீதிமான் ஆக்குற அந்த இயேசுவிடத்தில் விசுவாசம் வைக்கிறோனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இங்கிலீஷ். But to him who does not work. Yes, but to him who does not work. What works? He doesn't obey for the 10 commandments. He could not. Okay, he doesn't work. But believes on him. But he does one thing. He believes on him who justifies the ungodly. Yes, he believes on him who justifies ungodly. That's why I told you, it is easier for someone to justify the godly, but it is God who justifies ungodly. That is our Jesus. நல்லவனை நீதிமான் ஆக்கலாம், ஆனா பாவிகளை நீதிமான் ஆக்குறவர் இடத்துல அவன் விசுவாசம் வச்சானா. One who justifies the his faith is counted for righteousness. Just put your faith on Jesus or God the Almighty who justifies the ungodly. Your faith will be counted as your righteousness. பாவியை நீதிமான் ஆக்குற அந்த கர்த்தர் மேல நீ விசுவாசம் வச்சாவே அந்த விசுவாசமே உன்னை நீதிமானாக மாற்றும். ஆமென். நீ இது செய்யணும் அது செய்யணும்னு அவசியம் இல்லை. இயேசுவே நான் பாவிப்பா, நான் உன்னை நம்புறேன், உன் ரத்தத்தினால என்னை கழுவும் அப்படின்னு கேட்டாவே நீ நீதிமான். இங்கிருந்து போகும்போது நீதிமானா தான் போறீங்க. ஆக்சுவலி எல்லாம் நம்ம சபையாரெல்லாம் நீதிமானா தான் வந்துக்கிறீங்க, நீதிமானா தான் போறீங்க. புதுசா வந்துக்குது பாரு பாப்பா, நீ பாவியா வந்தமா, இப்ப போகும்போது நீதிமானா போற, தைரியமா போ. நீதிமானுடைய ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அந்த ஆசீர்வாதம் உன் மேல தங்க தங்க ஐஸ்வர்யம் உன்னை வந்து தேடி வரும். நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ஆமென். நீதிமானுக்கு ஒரு தீங்கும் வராது. ஆமென். உன்னை கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க.